அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 29/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:28 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, நீங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அனைத்துமே நன்மையாக நடக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். எதிர்காலத்துக்கு திட்டமிடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிகப்படியான சுமைகள் இருப்பதாக உணர்வீர்கள். பணிகளை முறையாக முடிக்க சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய பதட்டத்தை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படலாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதே உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுகிறது. பணிகளை செவ்வனே ஆற்றுவீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை காரணமாக நீங்கள் திறம்பட செயலாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் இன்று உறவில் ஒற்றுமை வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படுகிறது. இன்று எதிர்பாராத வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. இன்று கண்டிப்பாக உணவு முறை மற்றும் ஒழுக்கம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க உதவும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் நம்பிக்கை போக்கு அதிகமாக காணப்படுகிறது. உங்களுடைய முயற்சி மூலமாக கிடைக்கும் வெற்றி மன உறுதியை அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் மூலமாக திறமையை நீங்கள் உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது. சேமிப்பு மூலமாக நிதி நிலைமை உயரும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும். என்றாலும் எண்ணெய் உணவுகள் காரணமாக தோல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே அவற்றை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது. இதனால் திருப்தி நிலவும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதியற்ற சூழல் காணப்படலாம். சக பணியாளர்களுடனான உறவில் சில சிக்கல்கள் இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். இதனை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் மற்றும் அதை கையாள்வதில் கடினமான சூழல் காணப்படலாம். இழப்பை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்ற சிறு உபாதைகள் காணப்படலாம். அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற மன உளைச்சல் காணப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சிக்கல்கள் காணப்படும் நாளாக அமையலாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. வாக்குவாதம் மற்றும் வதந்திகளில் ஈடுபட வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறிது கடினமானதாக காணப்படும். கூடுதல் பொறுப்பு காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். உறவு நல்லுறவாக இருக்க உறவில் மகிழ்ச்சி பராமரிக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படலாம். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உகந்த நாள். இன்று எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரிவாக செய்து முடிப்பீர்கள். இன்று பணியிடத்தில் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பொங்கக்கூடிய அன்பை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். துணையிடத்தில் இனிமையாக பேசுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முக்கியமான செயல்களை முடிக்க முடியாமல் போகலாம். உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டால் வெற்றி அடைய முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டிருப்பீர்கள். பணிகளை மேற்கொள்ளும் போது சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். இன்று சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் சண்டை ஏற்படலாம். இதனால் உங்களது துணை கவலை அடைய நேரிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்காது. நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காண்பதில் சில தடைகள் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியாக இருப்பதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்று சற்று சோம்பலுடன் காணப்படுவீர்கள். விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி காணலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை திட்டமிட்டபடி முடிக்க வேண்டும். மூத்தோர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்டும். குடும்பத்தை பொறுத்தவரை விருப்பமின்றி வீட்டில் நடைபெறவிருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி பற்றிய அதிருப்தி காணப்படலாம். உங்களது துணையிடத்தில் கோபமாக நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டுமே சேர்த்து காணப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்திற்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. அஜீரண கோளாறு மற்றும் அசௌகரியம் காணப்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நிச்சயமற்ற தன்மையை உணர்வீர்கள். உங்களுடைய முயற்சிக்கான பலனில் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும். அமைதியாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே கவனமாக பணியாற்றினால் இன்று சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமாகவும் துணையுடன் விருப்பப்படியும் இன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவீனங்கள் அதிகமாக காணப்படலாம். எதிர்கால நலன் கருதி நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களை நீங்கள் அலட்டிக்கொள்ள வேண்டாம். பிரார்த்தனை மூலமாக அமைதி பெற முடியும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும். இன்று நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றி அடைய செய்யும். பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்து விளங்குவீர்கள். திறமைகளை இன்று காண்பீர்கள். அதே சமயத்தில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை கண்டறிய முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது போக்கில் துணையின் மீது அன்பும் அக்கறையும் காணப்படும். நண்பர்களின் இல்ல திருமண விழாவிற்கு செல்வதன் மூலமாக இருவரும் நெருக்கமாக காணப்படுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமானதாக காணப்படும். நிதி நிலைமை சுதந்திரமானதாக இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் சில பிரச்சனைகள் இருப்பதாக உணர்வீர்கள். ஆனால் அதை தவிர்த்து இலக்குகளை சென்றடைவது நல்லது. இன்று அதற்கான செயலாற்றுவது சிறப்பு. எளிய வழியில் எதையும் அடைய முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணிகளை உற்சாகமாக மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதன் காரணமாக துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகை கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இன்று ஸ்லோகம் சொல்வது மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இது சாத்தியப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது. அதிகமான பணிகள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக அமைதியின்மை காணப்படும். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். எனவே ஒன்றாக அமர்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்வது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. தோல்வலி மற்றும் முதுகுவலி காரணமாக பதட்டம் காணப்படலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.